Praise the Lord. தேவ மக்கள், இந்த காலவெளியிலே தேவ சமூகத்தில் நாம் எல்லாரும் கூடியிருப்பது எவ்வளோ பெரிய சந்தோஷம் தெரியுமா? எந்த ஒரு மனுஷி முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறானோ அவன் இந்த உலகத்தில் தலை சிறந்த இடத்துல இருப்பான். மக்களே, இந்த காலவெளியில் உங்கள் தகுதியின் அடிப்படையில் வந்து தயவு செய்து நிற்காதீங்க. அதெல்லாம் அழுக்கான கந்தன்னு சொல்லிட்டு பைபிள் சொல்லுது. உங்கள் படிப்பு, அறிவு, பணம், இந்த மனுஷனுடைய உதவி, மனுஷனுடைய அதிகாரம், இதெல்லாம் மேன்மை பாராட்டுறீங்களா? பயன்படாது. எந்த ஒரு மனுஷி கடவுளுடைய இரக்கத்தையும் கிருபையும் நம்பி நிற்கிறானோ அதுக்குள்ளதான் என் வாழ்வு இருக்கு, அதுல தான் என் வெற்றி இருக்கு, அந்த தயவுல தான் நான் வாழ்வேன்னு சொல்லிட்டு நம்புறானோ அவன் தான் உயர்ந்த அடைக்கலத்தில் இருப்பான். இன்னைக்கு உங்களுடைய போராட்டத்துக்கு, உங்க தோல்விக்கு, உங்களுடைய பற்றாக்குறைக்கு காரணம் அவங்க இவங்கன்னு சொல்றதை நிறுத்திட்டு, இல்லை நான் இனிமேல் கடவுளுடைய கிருபையை நம்பி ஜீவிப்பேன், அவருடைய இரக்கத்தை தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன், அதுதான் எனக்கு உத்தரவாதம், அப்படி எண்ணுவீங்கன்னா உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா மாறும். இன்றைக்கு கண்டிப்பா கர்த்தர் செய்வார். எல்லாரும் இருக்கிற இடத்துல இருதயத்தை உயர்த்தி, இயேசுவே எங்களுக்கு இறங்கும் அப்பா, என் குடும்பத்துக்கு இறங்குங்கப்பா, என் குடும்பத்தை போது கரத்துல தொடுங்கப்பா, என் பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தை தாங்க அப்பா, வேலையில போது பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு தாங்க, கையின் பிரயாசத்தை வாக்கியம் பண்ணி தாங்க, போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிங்க, களஞ்சியத்தை ஆசீர்வதிங்க. ஆமென். கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுங்க, போராட்டத்திலிருந்து விடுதலை கொடுங்க, பலவீனத்திலிருந்து சுகத்தை கொடுங்க. கண்டிப்பா கர்த்தர் செய்வார். இயேசுவே இறங்குங்க. ஆமென், ஆமென். சங்கீதம் 147:13. இந்த இடத்துல இந்த சங்கீதக்காரர் சொல்றாரு, அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி. இதை பாடலா பாடினவர் அவர் சொல்றாரு, தாழ்பாள்களை பலப்படுத்துறார், உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். இந்த வார்த்தை கேட்டுன கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு வாயை திறந்து துதிங்க. இந்த ஆசீர்வாதம் உங்களை குறிச்சு, என்ன குறிச்சு, உங்க குடும்பத்தை குறிச்சு, என்னுடைய குடும்பத்தை குறிச்சு, விசுவாசிகளை குறித்து. நீங்க 2 வீலர்ல போங்க, 4 வீலர்ல போங்க, ஏரோப்ளைன்ல போங்க, எந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டா இருக்கட்டும், உன் தாழ்பாள்களை கர்த்தர் பலப்படுத்துகிறார். கரங்களை தட்டுங்க. ஆமென், ஹல்லேலூயா. பாதுகாப்பு, இந்த சேஃப்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான காரியம். பாருங்க, அதை கர்த்தர் உத்தரவாதத்தோடு கூட தராரு. ஹலோ, இது ஏதோ கவர்மெண்ட், ஏதோ மனுஷன் கொடுக்கறது இல்லை, இது பரலோகம் கொடுக்குற உத்தரவாதம். இது கொஞ்சம் கூட பிசகாது. பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களுடைய சேஃப்டியை உறுதிப்படுத்துகிறாரு. நம்புறீங்களா? நான் நம்புறேன். உங்க பிள்ளைங்க வெளிநாட்டில் இருக்கிறாங்க, படிக்க போயிருக்கிறாங்க, அங்க வேலை பார்க்குறாங்க, திருமணமாகி அங்க இருக்கிறாங்க. உங்க பிள்ளைகளை குறித்து கவலை இருக்கா? கர்த்தர் சொன்னதை எழுதி வச்சுக்கிடுங்க, குறிச்சு வச்சுக்கிடுங்க. பயப்பட வேண்டியதில்லை. கர்த்தர் உங்களையும் உங்க பிள்ளைகளையும் பாதுகாக்கிறார். 2வது, உன்னிடத்தில் உள்ள பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அது உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், உங்களுடைய பேர பிள்ளைகளாக இருக்கட்டும், கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். ஐயோ, என் பிள்ளைக்கு இந்த சப்ஜெக்ட் வரலையே, இந்த பிள்ளை இப்படி போராடுதே, இந்த பிள்ளை என்னன்னு தெரில, இவ்வளோ பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு முடிக்குதே, ஐயோ இந்த பிள்ளையினுடைய வேதனை தாங்க முடியலையே, இந்த பிள்ளைக்கு ஒரு வேலை கிடைக்கல, இந்த மகனுக்கு ஒரு திருமண காரியங்கள் கைக்கூடி வைக்கல, என்னுடைய மகனுக்கு இந்த விஷயம் கைக்கூடி வரல, அவனுடைய வேலை எப்படி இருக்கு, அவன்
அவனுடைய ஜீவியம் அப்படி இருக்கு, அவனுடைய தோல்வி, அவனுடைய பிரச்சனை, அவனுடைய வியாதி கொடுமையா இருக்கு. என்னைக்கு இதுல இருந்து விடுதலை? ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன். இது 100% ட்ரூ. சத்ருவானவன் உங்க பிள்ளைகள் மேலும் பேர பிள்ளைகள் மேலும் கை வைக்க முடியாது. பிள்ளைகளை தருகிறவர் அவரு, அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவர் அவரு. எத்தனை பேர் நம்புறீங்க? கண்டிப்பா ஒரு விசேஷமான ஆசீர்வாதத்தை இந்த மாதத்துல உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, பேர பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்க போறீங்க. நான் சொல்லல, கர்த்தர் சொல்றாரு, ஆசீர்வதிக்கிறார். God bless you.